ஹலோ ஹாய் ஸ்டுடியோ ரிமினிங்கில் பார்க்கலாமா. ஆக்சுவலி இன்றைக்கி கிருத்திக்கோட 3rd பர்த்டே. ஸோ அதுக்காக தான் பூண்டி திருமுருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். எப்போவுமே சார் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வழியில் போனோம்னா அவர் ஒரு வழியில் வருவார். எப்போவுமே கிருத்திக்கோட வழி தனி வழி தான். ஸோ அங்கேயே நின்று தேங்காய்லாம் வாங்கி தம்பிக்கு ரிஸ்டிலாம் சுற்றி உடச்சாச்சு. அந்த தேங்காய் தூக்கிட்டு போகிறதுக்கு நம்ம மூஷிகை வாங்கணும் வந்து நின்றுட்டு இருந்தார். ஸோ முன்னாடியே வந்துட்டாங்க எங்கள் சவுண்டு கேட்டு. அங்கேயே நின்று தம்பிக்கு இப்படி ஒரு 3 சுற்று அப்படி ஒரு 3 சுற்று காலில் ஒரு 3 சுற்றுன்னு இழுத்து ஸோ அங்கேயே சூர தேங்காய்லாம் அடிச்சுட்டு நேராக வந்து கோயிலை சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். ஆனால் கோவிலுக்குள்ளே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று நடந்தது. ஸோ கோயிலுக்குள்ளே போகும்போது தம்பிக்கு அர்ச்சனை பண்ணலான்னு அர்ச்சனை சீட்டு வாங்கணும். ஆனால் அந்த நேரம் எங்ககிட்ட சேஞ்ச் இல்லை. 50 ருபீஸ் கொடுத்து ஒரு அர்ச்சனை சீட்டு கேட்டோம். அவங்க சில்லறை இல்லைனாங்க. யார் எவங்கன்னே தெரியல. ஸோ அவங்க வந்துட்டு தம்பிக்கு ஒரு அர்ச்சனை சீட்டும் வாங்கி கொடுத்ததும் இல்லாமல் ஸோ இன்னொரு 5 ரூபா கொடுத்து இதை வந்துட்டு உண்டியில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா கோவிலுக்குள்ளே சாமியெல்லாம் கும்பிட்டு வந்ததுக்கப்புறமா வெளியில் வர எல்லாத்துக்குமே வந்து சாக்லேட் கொடுத்துட்டு இருந்தோம். தம்பி பர்த்டே அப்படிங்கிறனால ஒரு போலீஸ் அங்கிள் அண்ட் ஒரு ஆன்ட்டியும் வந்துட்டு தம்பிக்கு ப்ளஸ் பண்ணி 200 ருபீஸ்க்கு அமௌண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் எவ்வளோ சொன்ன வேண்டாம் அப்படின்ட்டு பரவாயில்லமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அம்மா வந்துட்டு எப்போவுமே தம்பியோட பர்த்டேக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக தான் செய்வாங்க. போன இயர் வந்துட்டு பிரியாணி, ரைத்தா, கத்திரி பச்சடி ஸோ அதெல்லாமே செஞ்சாங்க. இந்த டைம் வந்து தம்பியோட பர்த்டே வந்து ஃப்ரைடே வந்ததுனால நெய் சோறு செஞ்சுருந்தாங்க, கீ ரைஸ், அப்புறம் குருமா அதெல்லாம் இருந்தது. அந்த அண்ணாங்கள்லாம் யாருன்னா அம்மா கடையில் ரெகுலராக சாப்பிட்றவங்க. அம்மா மார்னிங்கே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி மதியம் லஞ்சுக்கு நம்ம கடைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு அங்கேருந்து ஒரு பிரியாணி பாக்கெட்டு நாங்களும் ஆட்டி போட்டு வீட்டில் உட்காந்து தெம்பாக சாப்பிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு பலூன் டெக்கரேட்டில் கொஞ்சம் லைட்டாக பண்ணிவிட்டு கேக் ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ அதை வந்துட்டு வாங்க போயிட்டோம். தம்பியோட பர்த்டே வந்து வருஷமும் நல்லபடியாக முடிஞ்சுது. என்ன ஒரு இதுனா நிறைய பேருக்கு நாங்கள் வந்து சொன்னோம். சில பேர்கிட்ட டைம் இல்லை சொல்ல மறந்துட்டோம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் பக்கத்தில் மாலைலாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஃபில் எக்ஸாம் லீவுங்கனால எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ வந்துட்டு இந்த பர்த்டேக்கு தம்பிக்கு வந்து இந்த இது தான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். இது ஸ்கூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கேட்டிங் போர்டுன்னு நான் நினச்சேன். ஆனால் இது ஸ்கூட்டி. ஆமாம், நம்ம பையன் எப்போ எது வாங்கி வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம். அதை நின்று ஓட்ட வேண்டியதான். உட்காந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தான். இனிமேல் தான் இருக்குது. இதில் விழுந்து எத்தனை நான் உள்காயம் வெளிக்காயெல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ எல்லோரும் திட்டினாங்க, அவன் தான் விழுந்து வாடுறானே, அவனுக்கே இதை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு. ஸோ பர்த்டே முடிஞ்ச கையோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு தம்பியை கூட்டிகிட்டு கிளினிக் போயிட்டோம். அவன் என்கிட்ட நெபுலைசர் வைக்க உட்காரவே மாட்டான். அதனால் பிரியாவை கூட சப்போர்ட் கூட்டிகிட்டு போயிட்டேன். அவங்கிறதுனால அமைதியாக உட்காந்து என்கிட்ட வந்து எனக்கு எந்திரிச்சு நின்றுப்பான். இந்த மாதிரி தொடர்ந்து 5 டேஸ் வச்சோம். ஆனால் வச்சுமே பிரயோஜனம் இல்லை. அவன் தொடர்ந்து ஒரு 10 டேஸ் போல் இரும்பிகிட்டே தான் இருந்தான். ஆனால் இந்த 3rd பர்த்டே செலிப்ரேஷன் முடியறதுக்குள்ளே குழந்தைய வந்துட்டு போட்டு படுத்தி எடுத்துருச்சு. ரொம்ப அடி மேலே அடி தம்பிக்கு. நாங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு மினி பேக்கில் பார்க்கலாம். டாடா.